ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் வித்தியாசமா பொரி வடை தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்படி செய்றதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. அதில 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதனுடைய ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. பச்சை மிளகாய் சேர்த்து மூடி போட்டு இத வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடிங்க. இந்த அளவுக்கு இருந்தா நமக்கு போதும். இப்போ இது இருக்கட்டும். அதுக்கடுத்து நான் வந்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேங்க. அதில வந்து ஒரு பெரிய கப்பால 1 கப் பொரி எடுத்திருக்கேங்க. இது மாமூலா நம்ம எப்பவுமே சாப்பிடுவோம் இல்லையா? சாப்பிடக்கூடிய பொரி தான். இந்த பொரிய வந்து எடுத்து இதில தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த பொரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த சேர்க்கக்கூடிய தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க. ஒரே வழியாக சேர்க்கக்கூடாது. இது போல் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பொரியை வந்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நமக்கு பொரிக்கு வந்து தேவையான தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ வந்து பொரி கொஞ்சம் நேரம் நனையட்டும். இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு நிமிஷம் ஆன வரைக்கும் இந்த பொரியை வந்து நல்லா தண்ணியை நல்லா இது போல் கையில் நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். பிழிஞ்சு எடுத்து நம்ம பொரியை எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இருந்த பொரியெல்லாம் வந்து பிழிஞ்சு எடுத்துட்டோம். அதுக்கடுத்து இந்த கேப்பில் வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணிட்டேங்க. வெங்காயம் எடுத்து தோல் சீவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பொரி வந்து இந்த அளவுக்கு இருக்குது நமக்கு. இதனுடைய நம்ம கழுவி அலசி வச்ச பொரியோட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை எடுத்துருந்தேங்க. கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடலை மாவு எடுத்துருக்கேங்க. கடலை மாவு வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு சின்ன கரண்டி எடுத்துருக்கேன். அந்த கரண்டியில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணுங்க. அரிசி மாவும் கடலை மாவும் ஒரே அளவாக தான் சேர்க்கணும். இது 2 ஸ்பூன்னா அது 2 ஸ்பூன் அது போல் தான் சேர்க்கணும். நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அந்த பொரி எந்த அளவுக்கு எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்து இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த பொரியில் வந்து ஈரத்தன்மை இருக்குங்க. அந்த ஈரத்தன்மை நம்ம சேர்த்த வெங்காயம், அதுக்கடுத்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா? இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு கலக்கும்போது நமக்கு நல்லா வந்துடும். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து சோம்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து, ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால. இப்போ எனக்கு இது பக்குவமாக மாவு கிடச்சிடுச்சு. உங்களுக்கு ஒரு வேளை இது இலகிடுச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு அது போல் 2மே ஒரே ரேஷியோவில் எடுத்து நீங்கள் வந்து இதை வந்து வடை மாவு பதத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு பாருங்கள், இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே நல்லா இது போல் அழுத்தி பிசைஞ்சு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ மாவு கரெக்டாக இருக்குது, பதமாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ எனக்கு நான் எடுத்த இந்த இந்த ஒரு கப்பு பொரிக்கு வந்து எனக்கு 10லேருந்து 11 வடை கிடச்சிதுங்க. இப்போ பாருங்கள், நான் இதை உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டேன். ஒரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம வடைகளை தட்டி சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இது போல் மொத்தமாக தட்டி சேர்க்கணும். நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே இது போல் தட்டி சேர்த்துருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், தட்டுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இது போல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதிகமாக எண்ணெய் எடுக்காமல் ஒரு பர்ஃபெக்டான நமக்கு வடை கிடைக்கும்.
இப்போ பாருங்கள், நம்ம கடாயில் எத்தனை வடை பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம தட்டி சேர்த்துட்டோம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடணுங்க. விட்டுட்டு திருப்பி விட்டு இது போல் அதிகமாகவும் இதை கலந்து கொடுக்கக்கூடாது. கலந்து கொடுத்தா இது பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம பொரி சேர்த்து இருக்கிறதால இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே இது போலயே நம்ம திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்தால் நமக்கு சூப்பரான பொரி வடை கிடைக்குங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பொரி இருக்கும்போது பொரியை வெறுமனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நேரத்தில் பொரி நல்லா நமுத்து போயிடுங்க. அப்போ சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் உதவும். பாருங்கள், இப்போ நமக்கு வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு வடையை பிடிச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய ஹெல்தியான வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதையும் பாருங்கள். பார்த்திங்களா, வடை சூப்பராக இருக்கா? தவறாமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.